ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா. வாங்க மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துடலாம். என்னங்க உள்ள வாங்க. நான் வரல. என்னங்க வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வந்து அவரை பார்க்கலன்னா நல்லாவா இருக்கும்? வாங்க. சின்ன மாப்பிள்ள ஒன்றும் நல்ல விஷயத்துக்காக குண்டடிப்படலை. நான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அதுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம இவர் எதுக்காக துளசி வீட்டுக்கு போயிருக்காரு? மாப்பிள்ள இருட்டில் யாரு என்னன்னு தெரியாம சுட்டிருக்காரு. காலையில மாப்பிள்ளையே எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் சுட்டேன் எதுக்காக சுட்டேன்னு தெளிவா என்கிட்ட சொல்லிட்டாரா? நடு ராத்திரியில இவருக்கு அந்த வீட்டுல என்ன வேலை? எனக்கு செல்வா பார்க்க பிடிக்கல. நீ வேணா போய் பாருப்போ, நான் வரல. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு செல்வா மாப்பிள்ளைய பாசமா வந்து பார்க்க வேண்டாம், ஏன் கூட வாங்க. ஏங்க 1000 தான் அவர் தப்பே பண்ணிருந்தாலும் அவருக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். சும்மா என் பக்கத்துல வந்து நில்லுங்க போதும். நான் சொல்றத கேளுங்க. வாங்க, இருப்பா வந்துடுறோம். வாங்க. லைனே போக மாட்டேங்குது. நான் பிரபாகர் இருக்கான என் ஃப்ரெண்டு போலீஸ் இருக்கானே, அவனுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கேன். லைன் போக மாட்டேங்குது. நீ நேரில் போய் அவனை பார்த்து நான் சொல்கிறத சொல்லிடுறியா? ஏன், எதுக்காக? இல்லை இல்லை, அது என்னென்னா பிரசனா அன்னைக்கு வந்தான்ல, அவன் வாயாலே எல்லா உண்மையும் உளறிட்டான். எல்லாத்துக்கும் இப்போ ஆதாரம் இருக்குது, ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டான். இதை மட்டும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோன்னா கன்ஃபார்மாக மாட்டிப்பான். ஏமாமா இந்த நிலைமையில கூட உங்களுக்கு அவளை பத்தின நினைப்பு தானா? ஐயோ தாமரை, துளசி பத்துன்னு நினைப்பு கிடையாது, துளசியை காப்பாற்றணுன்ற நினைப்பு தான். எனக்கு கால் அடிபட்டிருக்கு, இல்லைன்னா நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய். வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? பயப்பட ஒண்ணும் வாங்க மாமா. நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் சொன்னல மாமா, அந்த பிரச்சனை அவன் நல்லவன் கிடையாது மாமா, ஃப்ராடு. அவன் சொல்லி தான் நம்ம துளசி அப்படம் பேச வச்சிருக்கான். அதனால் சொன்னேன், நீங்கள் யாருமே நம்பலை. இப்போ பாருங்க. போதும், நிறுத்துங்க. வைதேகி, இதுக்கு தான் நான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன். இப்போ பார்த்தியா நான் சொன்னது சரின்னு? உள்ள நுழைஞ்சதுமே மாப்பிள்ளையை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. இதை பாருங்க, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, நான் துளசி புருஷனை பற்றி தப்பாகவே நினைக்க மாட்டேன். நீ இல்லை, வேற எவன் வந்தாலும் சரி, துளசியை என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது. அதனால இதுக்கு மேல என்கிட்ட தேவையில்லாம விளையாடுற வேலையெல்லாம் நிறுத்திக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. நீ என் வீட்டுக்கு வந்ததால மட்டும் உன்னை சுடல, நீ இதே நினைப்போட எங்க இருந்தாலும் சரி உன்னை தேடி வந்து சுற்றுப்பேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா மிருகமா மாறிட்டு இருக்கேன் செல்வா. அதான் நான் துளசியை யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன். யார் குரல் தெரியுதுல மாமா? பிரசனாச்சு. ஆமா. அட பாவி, இப்போ திட்டின பிரயோஜனம். அன்னைக்கு ராத்திரி நான் துளசிக்கிட்ட பேசி அவளை வெளியில் கூட்டிட்டு வரும்போது தான் பிரசனா என்னை ஷூட் பண்ண. அன்னைக்கு மட்டும் அவன் குறுக்க வராமல் இருந்திருந்தானா இந்நேரம் துளசி நம்ம வீட்டில் இருந்திருப்பா, அந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனில் கம்பினிட்டு இருந்திருப்பா. அயோக்கிய ராஸ்கல், நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டானே. மாமா அவனோட பொழப்பே அதுதான் மாமா. ஆரம்பத்துலேருந்து அதானே பண்ணிட்டு இருந்தான், நாம் தான் ஏமாந்துட்டோம். சரி, இப்போ பழசபத்தில் பேசி ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் உடனே பிரச்சனை வீட்டுக்கு போங்க மாமா. இப்போ போகிறோம் மாப்பிள்ள. மாமா மாமா ஒரு நிமிஷம். நீங்கள் இங்கே போனோடனே எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காதீங்க. துளசி நல்லா இருக்காளா சேஃபாக இருக்காளா நீங்கள் சும்மா கேஷுவலாக தெரிஞ்சுக்கோங்க மாமா. சரிங்க மாப்பிள்ள, விசாரிக்கிறேன். துளசி அங்கே இருந்தானா துளசிக்கிட்ட பேசுங்க, நார்மலாக பேசுங்க, எதுவுமே காமிச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் எங்கேன்னு பார்த்துக்கிட்டு முதல் வேலையாக ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிவிடுங்க. சரி மாமா, நான் இப்போவே போகிறேன். இல்லை, அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அவனை பார்த்தா உங்களுக்கு கோவம் வரும். கோவத்தை வெளியே காட்டாதீங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன நினச்சுன்னா எனக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கூடாது. எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காதீங்க. அவன் உலக நடிகை மாமா, நீங்களும் லேஸ் பண்ணுறது கிடையாது. நீங்களும் நடிச்சு தான் ஆகணும் நம்ம துளசிக்காக. ஏதாவது பண்ணி அவனை நம்ப வச்சுருங்க, அவன்கிட்ட இந்த விஷயத்தை வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் நேராக பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் ப்ராப்பராக ஒரு கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணிவிடுங்க. சரிங்க மாப்பிள்ள. சரி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் உடம்பு பார்த்துங்க. அப்போ நான் வரேன். வாமா. உடம்ப பார்த்துக்குங்க மாப்பிள்ள, பார்த்துக்கம்மா. டே பிரசன்னா, தப்பான வழியில் போனால் தப்பான இடத்துல தான் போய் சேர முடியும். உன்னோட முடிவு ஆரம்பிச்சிருச்சுடா.
நாங்க உள்ள வரலாமா சம்பந்தி? உள்ள வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க உட்காருங்க. சம்பந்தி, துளசி வீட்டுல இல்ல? ஆ, ஆ, ஆமா, துளசி வெளியில போயிருக்கா. எங்க போயிருக்கா? ஆ, 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 துணி கடைக்கு நகை வாங்க போயிருக்கா. என்ன சம்பந்தி சொல்றீங்க? துணி கடைக்கு நகை வாங்க போயிருக்காளா? ஆ, அது துணி கடைக்கு முதல்ல போயிட்டு வரும்போது நகை வாங்கிட்டு வரேன்னு சொன்னா. கூட மாப்பிள்ளையும் போயிருக்காரா? ஆ, ஆமாமா, அவன் இல்லாம துளசி வெளியில போக மாட்டாள்ல. ஆ. ஏன் சம்பந்தி, இப்போ அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லையா? பிரச்சனை இருந்தா ஜோடி போட்டு வெளியில போவாங்களா? அப்புறம் என்ன விஷயமா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இல்ல, சும்மா இந்த பக்கம் வந்தோம். அப்படியே துளசியை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. இல்ல இல்ல, அவங்க வரதுக்கு லேட் ஆகும். நீங்க போயிட்டு நாளைக்கு, இல்ல இல்ல, இன்னொரு நாளைக்கு வாங்க. சம்பந்திமா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி ஒரே பரபரப்பும் பதட்டமுமா பேசிட்டு இருக்கீங்க? இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லைங்கம்மா, இப்ப கூட இதை சொல்றப்ப கூட படபடப்பா தான் பேசுறீங்க. நான் தெளிவா தான் இருக்கேன். நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன சம்பந்தி, இப்ப என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோபமா பேசுறீங்க? பின்ன கோவப்படாம நீங்க என்ன சந்தேக கண்ணுடையில பாக்குறீங்க? நான் சொன்னது நிஜம். என் தம்பியும் துளசியும் வெளியில போயிருக்காங்க. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. ஐயோ, என்ன சம்பந்தி நீங்க? உங்களை நம்பி எங்க பொண்ணையே கொடுத்துருக்கோம். உங்க வார்த்தையை நம்பாம இருப்போமா? அவங்க வரும்போது வரட்டும் சம்பந்தி, நாங்க இருந்து பார்த்துட்டு போறோமே. அதான் அன்னைக்கு உங்க பொண்ணு கோர்ட்ல இருந்து வந்த ஆள் முன்னாடியும் உங்க முன்னாடியும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாலே. இதுக்கு மேல உங்களுக்கு சந்தேகமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க சந்தேகப்பட்டு இங்க இருக்கோம்னு சொல்லல. ஒரு சந்தோஷத்துக்காக தான் இங்க இருந்து அவளை பார்த்துட்டு போறோம்னு சொல்றோம், அவ்வளவுதான். பைத்தியக்காரி, எதை போட்டு இப்படி இடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. யாரு 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 பைத்தியக்காரி? அது 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 எங்க வீட்டு வேலைக்காரி. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். வைதேகி, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். இவங்க பேசுறது நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. இங்க துளசிக்கு செல்வா மாப்பிள்ள சொன்ன மாதிரி என்னமோ நடக்குது. என்னன்னு பாக்கணும். வா ஐயோ. வைதேகி, வா. வைதேகி, இங்க இருந்து தான் சத்தம் கேட்டது. ஆமாங்க. இங்கதான் அவ எங்கேயோ இருக்கணும். அந்த ரூம்ல இருக்காளான்னு போய் பாப்போம். அம்மாடி துளசி, துளசி. இங்கே இல்லையம்மா. இதோ இங்க ஒரு ரூம் இருக்கு. இங்க இருப்பாள பார்க்கலாமா? பாருங்க, சாத்தி இருக்கேன். துளசி, 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 துளசி. உள்ள ஏதோ சத்தம் கேக்குதுங்க. இருங்க இருங்க, சத்தம் கேக்குது. இது வழியா பாருங்க. ஐயோ, என்ன அநியாயம் இது? என்ன துளசி, என்னாச்சு? துளசி. ஐயோ வைதேகி, துளசி இங்க ரூம்குள்ள கட்டி போட்டுருக்காங்கம்மா. ஐயோ வைதேகி, துளசி இங்க ரூம்குள்ள தான் இருக்கா. பாரு பாரு பாரு. துளசி, அட பாவி, இந்த என்ன அநியாயம் என்ன அநியாயம் பண்ணிருக்கானே. இது? ஐயோ, அந்த அயோக்கியம் இருக்கானே, அவன் தான் அவளை இங்க கட்டி போட்டு வச்சிருக்கான் போல இருக்கு. கடவுளே. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. கதவு உடைக்க பாருங்க. துளசி, 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 மணி. துளசி, கதவு நல்லா உடைக்க. இருப்பானா? நாசமா போயிடுவான். கதவு அயோக்கியம். உடைக்க பாருங்க. மணி, துளசி. கதவு உடைக்கல. துளசி, இங்க துளசி. பாருங்க, இனி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸோட வந்து இவளை கூட்டிட்டு போவோம். துளசி, வாங்க. துளசி, அம்மாடி, துளசி, நாங்க நாங்க போயிட்டு வரோம்மா. போலீஸோட வர்றோம்மா. ஒரு அநியாயம் வா, எங்கேயாவது வா. நடக்குமா? ஏய், சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? நீ ஒரு பெண்ணை பெத்தவ தானே? கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம ஒரு பொண்ணை இப்படி கட்டி போட்டிருக்கிய. கொஞ்சம் கூட அறிவு இல்ல உனக்கு? அவனுக்கு அக்காவை மட்டும் நடந்துக்க தெரியுது. ஒரு பொம்பளையா ஒரு பொண்ணுக்கு தாயா நடந்துக்கணும்னு உனக்கு தோணல? சை. என் பொண்ணு பூ மாதிரி அவளை கட்டி போட்டு கொடுமைப்படுத்திருக்கீங்களே. நான் பெறலமா அவளை. இருந்தாலும் என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஏய், இந்த கழுதைகிட்ட என்ன பேச்சு? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும். போலாம்.
ஐயோ ச்சே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னையா சார் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு சார். என்னன்னு? சார் துளசியை கோர்ட்ல ஆஜர்படுத்த சொல்லி பிரசன்னாவுக்கு வாய்தா கொடுத்திருந்தாங்க இல்லையா? என்னவா அதுக்கு? நாளைக்கு கெடு முடியுது சார். எள்ளப்படுத்தவன் ஏன் யூனிஃபார்மை கலட்டாம விட மாட்டான் போல இருக்க. பணத்துக்காக ஏன் அவங்கிட்ட பல்ல இழிச்சோம்னு கேவலமா இருக்கியா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஓட விட்டு அவனை என்கவுண்டர்ல போடலாம் போல இருக்கு. வாயா. இந்தப்பா வாமா. சார் சார் சார், என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டம் ஆகுறீங்க? அங்க என் பொண்ணு ஆபத்தான நிலைமையில இருக்கா, வந்து காப்பாத்துங்க சார். அந்த படுபாவி அவ கைய கால கட்டி போட்டு பேச முடியாதபடி வாயையும் கட்டி போட்டு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான், வந்து காப்பாத்துங்க சார். இல்லையே, அவங்க ஏதோ படிக்கட்டுல விழுந்ததாகத்தானே கோர்ட்டுக்கு சொன்னாங்க. இல்ல சார், நாங்க போய் பார்த்தோம். ரூம் கதவு பூட்டி இருக்கு. ஆமா சார். சாவி துவாரத்து வழியா பார்த்தோம். பாவ சார், அவ வாயை கட்டி கைய கால கட்டி போட்டுருக்காங்க. கொஞ்சம் வாங்க சார், கூட்டிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்ல சார், செல்வா மாப்பிள்ள அவளை காப்பாத்துறதுக்காக போனப்போ முத்தி போச்சுங்க. உண்மையிலே முத்தி போச்சு. அவனுக்கு பைத்தியம் தலைக்கேறி போச்சு. ஆமா, ஏதோ காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் மறைச்சிடுச்சு. இங்க கூட இங்க பாத்தீங்களா, கோர்ட் ஆர்டர். துளசியை நாளைக்கே கோர்ட்ல ஆஜர்படுத்த சொல்லி உத்தரவு. நாளைக்கு என்னங்க நாளைக்கு? இப்பவே எங்க கூட வாங்க. அந்த பிரசனாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டு துளசியை கோர்ட்ல ஆஜர்படுத்துவோம். ஏதோ ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லி போனா போதும்னு விட்டா துப்பாக்கி சூடு கடத்தல். அவனை விடக்கூடாதுங்க. வாங்க என் கூட. ஏறுங்க சார். என்னக்கா சொல்ற? துளசியோட அம்மாவும் அப்பாவும் இங்க வந்தாங்களா? ஆமாண்டா, வந்தாங்க. துளசி என்ன நிலைமையில இருக்காங்கறத பார்த்துட்டு போலீஸ்க்கு போயிட்டாங்க. மாப்ள, நீ நடத்துற கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு கல்லா கட்டுற நேரம் வந்துருச்சு. போலீஸ் வர்றதுக்கு முன்னால துளசியை ஒழுங்கா அனுப்பி வை. ஆமாண்டா, மாமா சொல்றத கேளுடா. இதுக்கு மேலே அவளை இங்க வச்சிருந்தா நமக்கு நாமே தீய வச்சுக்கிறதுக்கு சமம். தயவு செஞ்சு அவளை அனுப்பிடுறா. மாப்ள, நீ யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. உன் தகுதித்தான் என்னைக்காவது ஒரு நாள் முடிவுக்கு வரும் நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும் நான் நினைக்கவே இல்லை. மாப்ள, ரொம்ப நாளைக்கு ஒரு ஆளை ஒளிச்சு வைக்கவோ மிரட்டி வைக்கவோ முடியாது. பேசாம அனுப்பி வச்சிரு. என்னடா என் முகத்தவே பாத்துக்கிட்டு இருக்க? துளசி அனுப்பி வச்சிரு. அவ உனக்கு இல்ல. டேய், என்ன சொன்ன? ஐயோ, விட்றா. ஏய், விட்றா, விட்றா, விடு. விடு, விடு மாப்ள. ஏய், டேய், விட்றா. ஏய், விடு சொல்லுடி. விடுகிறேனா? மாப்ள, வேணாம் மாப்ள. வேணாம், வேணாம், வேணாம் மாப்ள. ஏய், டேய், டேய், டேய். வேணாம் மாப்ள. வேணாம். வேணாம் மாப்ள. வேணாம். விட்டு. ஐயோ, என்னங்க? என்னங்க? ஐயோ. நீ சொல்லாத. நீ சொல்லாத, நீ சொல்லாத, நீ சொல்லாத அந்த மாதிரி. ஏன் சொல்ற? சொன்ன கொன்னுடுவேன். துளசி உனக்கு இல்ல, துளசி உனக்கு கிடைக்க மாட்டா, துளசி உனக்கு சொந்த இல்லன்னு நீ சொல்லாத. நீ இல்ல, எவன் சொன்னாலும் சரி கொன்னுடுவேன். துளசியா இருந்தா கூட என்கிட்ட வந்து நான் உனக்கு சொந்த இல்ல, உனக்கு நான் கிடைக்க மாட்டேன் துளசி சொன்னா துளசியை கொல்லுவேன். போலீஸ், போலீஸ். துளசியோட அப்பா அம்மா போலீஸ் போயிட்டா துளசி என்ன விட்டு போயிடுவாளா? போ, விட்டுருவானா? செத்தாவது நிறுத்துவேன். நான் செத்தாவது துளசி போறதை தடுத்து நிறுத்துவேன். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும். போலீஸ் கிட்ட போறாங்க, அதனால துளசி எனக்கு கிடைக்க மாட்டாங்க. போயாயோ துளசி. ஏ துளசி, பாத்தியா, உன் தம்பி மென்டல் ஆயிட்டான். இவன் தாலி அறுத்ததுக்காக உன் தாலி அறுக்க பாக்குறாண்டி. பண்ணுவாண்டி. இவன் கொலை கூட பண்ணுவான். ஒண்ணு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவான், இல்லையா துளசி துளசின்னு பைத்தியம் பிடிச்சு செத்து போவான். பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. பாரு.
என் கழுத்தையே பிடிச்சிட்டானா? பாத்துக்கிறேன்டி, பாத்துக்கிறேன். என்னவன் ஈஸியா நினைச்சிட்டான். பாக்குறேன் பாக்குறேன். நீ வா, கிளம்பி போலாம் வா. நான் வர மாட்டேன். துளசி, தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. எந்த நேரம் வேணா போலீஸ் என்ன தேடி இங்க வரலாம். போலீஸ் வரட்டும். அவங்க உன்னை நாய் மாதிரி இழுத்துட்டு போறதை நான் பார்க்கணும். துளசி, சொன்ன புரிஞ்சுக்க துளசி. அவங்க வந்து உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போனா அதை பாக்குற சக்தி என்கிட்ட இல்ல. இனிமேலும் உன் வார்த்தை பலிக்கவே பலிக்காது. போலீஸ் வரட்டும், உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டும். துளசி ப்ளீஸ், நான் வேணும் கால்ல கூட விழறேன். உடனே கிளம்பி வா. இது பாரு, நீ எவ்வளவு கெஞ்சி கேட்டுக்கிட்டாலும் உன் நினைப்பு பலிக்கவே பலிக்காது. என்னங்க போலீஸ்? ஆசைப்பட்டபடியே போலீஸ் வந்துருச்சா? பிரசன்னா எங்க? இவங்களை ஏன் சார் கேக்குறீங்க? இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. பிரசன்னா எங்க? மேலதான் சார் இருக்கான். ஐயோ, போய் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. அடிச்சு இழுத்துட்டு போங்க சார். நான் வீட்ல இல்ல. விடாதீங்க சார். வெளியில போயிருக்க சொன்னா கேளுங்க. யாரா கிளிங்க அவன. ஏங்க எதுக்கு என் தம்பியை மாட்டி விட்டீங்க? என் கழுத்தை பிடிச்சவன வேற என்ன செய்ய சொல்றேன்? இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. வா. விடு. விடு. டேய் நிறுத்துடா. வெறுட்டு ராஸ்கல். இந்த நாளுக்கு தாண்டா நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். படுபாவி, நாசமா போறவன, நம்ப வச்சு கழுத்தறுத்தவன, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. அம்மா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. சீ, பேசாதடா, பேசாத. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லுங்க மாமா, கொல்லுங்க. துளசி இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கொன்னுடுங்க. விடுடா. உன்னை தொட்டாலே பாவண்டா. சார், இவனை உடனே இழுத்துட்டு போய் தூக்கல போடுங்க சார். போ போடா. அம்மாடி துளசி, வா அம்மா, வா. நட போ. பிரசன்னா. டேய், ஃப்ராட் பண்றவனுக்கு ஃபீலிங்ஸ் வேறயா? போடா. ஐயோ.